கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம். நான் பேசுகிறேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருந்தேன். என் வீட்டில் நிறைய பிரச்சனை. எங்கள் வீட்டுக்காரோட அக்காங்க 2 பேர் இறந்துருக்காங்க. அவரோட அண்ணன் குழந்தை ஒன்று 5 வயசுல இறந்துருக்கு. அக்காங்க 2 பேரும் அம்மையில் போனாங்க. குழந்தை தண்ணியில் போயிருக்கு. என் குடும்பத்தில் 5 அண்ணன் தம்பியில் 4 பேரோட பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. இருக்கிற 3 அண்ணனும் இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் கணவர் மட்டும்தான் இருக்காரு. எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை. 4 ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை. எல்லாருக்கும் 40 வயசு 45 வயசு கிட்ட ஆயிடுச்சு. இந்த கன்னி தெய்வம் கும்பிடுறதால இந்த மாதிரி ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசினேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் பண்ணேன். இது எப்படி முறையாக பண்ணணும்னு தெரியல. கொஞ்சம் எனக்கு பார்த்துட்டு எனக்கு சீக்கிரமாக சொல்கிறீங்களா ஐயா? உங்களால் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயா. எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தயவு செஞ்சு இதை நீங்கள் உடனே கேட்டு எனக்கு ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. கன்னி தெய்வமே துணை. உங்களை சாகிற வரையும் நாங்கள் மறக்க மாட்டேன் ஐயா. என் வீட்டில் நிறைய பிரச்சனை. 4 ஆம்பளை பசங்களும் கல்யாணம் ஆகாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 குடும்பத்துலேயும் எங்கள் மூத்தாருங்க 3 பேருமே இறந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒண்டி தான் இருக்காரு. 4 குடும்பமும் தத்தளிக்குது. இதை கேட்டு நீங்கள் சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல பதிலை கொடுங்க ஐயா. நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப மிக மிக ரொம்ப அவசரம். வணக்கம்மா. நீங்கள் இந்த கேள்வியை டிசம்பர் 2ஆம் தேதி கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 நாளை கடந்து சென்று விட்டோம். ஆனாலும் கூட எத்தனை நாட்கள் ஆனாலும் ஒவ்வொருத்தருடைய கேள்விகளுக்கும் பதிலளிப்பேன். நானும் தினமும் இங்கே பதிவுகள் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் முடியவில்லை. என்னை நேரில் பார்த்தவர்களுக்கு அதோடைய கஷ்டங்கள் தெரியும். இவர் கன்னி தெய்வங்களுக்காக எந்த அளவுக்கு உழைத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நன்கு அறிவார்கள். அதே போன்று தான் இங்கே இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளும் அதை உணர்ந்திருப்பீர்கள் என்ற உணர்வோடு உங்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட மணி 1:29 அதிகாலை. இரவு தான் எனக்கு நேரம் கிடைக்கிது. அந்த நேரத்திலெல்லாம் பதிவு செய்கிறேன். இதற்கு முந்தின பதிவு கிட்டத்தட்ட 1 மணி நேர பதிவு. அது சென்னையிலேருந்து பதிவு செய்தேன். இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து பதிவு செய்கிறேன். மகிழ்ச்சி உறவே, நீங்கள் ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருந்தீங்க, 4 குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு. உங்கள் வீட்டில் 2 கன்னி தெய்வம் ப்ளஸ் உங்கள் இன்னொரு குழந்தை தெய்வம் மறுபடியும் ஒரு கன்னி தெய்வம்னு சொன்னீங்க. அது ஆணா பெண்ணான்னு சொல்லலை. சரி, 3 கன்னி தெய்வங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் வழிபட்டீர்களா என்று கேட்டால் முறைப்படி வழிபட்டதாக எனக்கு தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இருந்தாலும் ஒரு கேள்வி, இந்த கேள்விக்குள்ளே ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, அது கேள்வியாக கேட்கல, பலரும் சொல்வதை வைத்து நீங்கள் கூறியது. அதை நான் கேள்வியாக எடுத்துக்கொண்டு இங்கே பேச விரும்புகிறேன். என்னவென்றால், அது கன்னி தெய்வத்தை வணங்காதனால் எங்கள் குடும்பம் இந்த அளவிற்கு சீரழிந்து விட்டது என்ற ஒரு கேள்வியை சுருக்கமாக சொன்னீர்கள். ஆனால் கேள்வியாக கேட்கவில்லை, யாரோ கூறியதாக கூறினீர்கள். தெளிவாக சொல்கிறேன். கன்னி தெய்வத்தை வணங்காதனால் கன்னி தெய்வம் உங்களை பழிதீர்த்து விடுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. உங்களுடைய நேரம், உங்களுடைய கர்ம பலன், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது என்பதெல்லாம் அந்த கன்னி தெய்வத்திற்கும் தெரியும். ஆகவே தான் கன்னி தெய்வங்கள் பலருடைய வீட்டின் வாசலிலே காத்திருந்து அழுது கொண்டே இருப்பதாக கூறுகிறேன். அந்த கன்னி தெய்வங்கள் ஏன் அழுகிறது என்று கேட்டால், தன் பிள்ளைகள் கஷ்டப்பட போகிறதே, தன் பிள்ளைகளின் உயிருக்கு ஆபத்து வருகிறதே, தன் பிள்ளைகளின் மானத்திற்கு ஆபத்து வருகிறதே, தன் பிள்ளைகள் தொழில் எதுவும் இல்லாமல் மிகவும் சஞ்சலத்தோடு வாழப்போகிறதே என்ற வேதனையை தன் கண்களுக்கு தெரிந்ததனால்தான் அது வீட்டின் வாசலில் அழுகிறதே தவிர, தனக்கு உணவில்லையே, தனக்கு ஆடை இல்லையே, தனக்கு எண்ணெய் இல்லையே, இப்படி தன்னை நினைத்து ஒருபோதும் கன்னி தெய்வம் அழுவதில்லை. அவர்களுடைய நோக்கம் தன் பிள்ளைகள், தன் குடும்பங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்து வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்பதுதான். கன்னி தெய்வம் நினைத்திருந்தால் அவர்கள் உங்களை நினைக்காமலேயே அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே நிம்மதியாக இருக்கலாம்.
ஆனால் தெய்வம் அல்லவா, எப்படி நிம்மதியாக இருக்கும்? தன் வம்சம் இங்கே சீரழிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கன்னி தெய்வம் எப்படி நிம்மதியாக இருக்கும்? ஆகவே அன்பு பிள்ளைகளே, அவரவர் சொல்வார்கள், எவர் சொன்னாலும் சரி, கன்னி தெய்வத்தை வணங்காதனால்தான் நீ அழிந்து விட்டாய் என்று கேட்டால் கன்னி தெய்வம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கத்தான் வரும். சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கன்னி தெய்வம் தான் உன்னை பழி வாங்குது, அந்த கன்னி தெய்வம் தான் உன் குடும்பத்தை அழிச்சிட்டு, அந்த கன்னி தெய்வம் தான் உன்னை செய்யும். இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு தெய்வத்தை நீ அழைத்து வழிபட்டு பின்பு அதன் பேச்சை கேட்காமல் அதை அவதூறுபடுத்தி அதை கேவலப்படுத்தி அந்த தெய்வத்தின் அருமை தெரியாமல் நீ ஆடிக்கொண்டிருந்தால் அம்மனும் கோபம் வந்தால் காளிதான் என்பது போல கன்னி தெய்வமும் கோபம் வந்தால் காளி அல்ல, நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்த அனைவருமே காளி என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆனால் அதெல்லாம் நடக்காத காரியம். கோடியில் ஒன்று தான் அப்படி நடக்கும். மற்றபடி உங்களை வாழ வைக்க வந்த தெய்வம்தான் கன்னி தெய்வம். நம்பிய பிள்ளைகளையெல்லாம் வாழ வைக்கும். நம்பாத பிள்ளைகளையெல்லாம் வாழ வைக்குமா என்று கேட்டால் வாய்ப்பு இல்லை. அதனால தான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன், நம்பி பிடித்திடுங்கோ, நம்பி வணங்கிடுங்கோ. நம்பாமல் வணங்குவதாக நீங்கள் நடித்தால் தோல்வி மட்டுமே. நம்பாமல் நீங்கள் பிடித்திருந்தாலும் தோல்வி மட்டுமே. ஒரு கன்னி தெய்வத்தை நம்பி பிடிக்கும் பொழுது அந்த தெய்வம் உன்னை வாழையடி வாழையாக வாழ வைக்கும். அந்த தெய்வத்தை எடுத்து வழிபடாமல் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நலம் உண்டா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. தெய்வத்தை எடுத்து விட்டாயா, தினமும் நினைவுகூர், தினமும் தீபமேற்று, தினமும் தண்ணீர் வை, தினமும் அந்த தெய்வத்தை நினைத்து இருகை கூப்பி வணங்கி அந்த தெய்வமே துணை என்று வாழ்ந்து காட்டு. நிச்சயமாக அவர்கள் உன்னோடு கூடயே இருப்பார்கள். அம்மா, நீங்கள் யாரென்று எனக்கு தெரியவில்லை, உங்களுடைய என்று தவறாக கூறிவிட்டேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களிடத்தில் இருந்தால் தயவு கூர்ந்து என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான வழிமுறைகளை சொல்லித் தருகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை கேட்டு பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணி அண்ணா, அண்ணா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டு தான் பேசுகிறேன் உங்ககிட்ட. நான் எதுக்கு இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, எங்கள் வீட்டில் வந்து சின்ன செல்ஃப் தான் இருக்குது. இப்படி மறுபடி எடுத்து வச்சு தனியாக கும்பிடணுமா, கன்னி சாமியை வந்து ஒன்றா வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு என்னோட வீட்டுக்கார்ட்ட சொன்னா அவர் வந்து என்ன சொன்னாரு, சாமினா எல்லாமே ஒண்ணுதாம்மா, இதுல ஒண்ணு இல்லை, நம்ம ஒரே இடத்துல வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்காரு. உங்களோட பதிவை கேட்டா அவர் கொஞ்சம் தெளிவாயிடும். நான் உங்களுக்கு நிறைய இது பார்த்துட்டேன். அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாருன்னு நினைச்சு பார்க்க சொன்னா அவர் பார்க்கவும் மாட்டேங்காரு. சாமினா வேண்டி விரும்பி கும்பிடுறாரு, ஆனா இதை எதுவும் பார்க்க மாட்டேங்காரு. அதனாலதான் திரும்ப இதை கேட்குறேன். எடுத்து தனியா வச்சு கும்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. தனியா கும்பிட்றதுக்கு வழி இருந்தாலும் அந்த கும்பிடுவோன்ற ஒரு மனநிலை என் வீட்டுக்காருக்கு வர்றதுக்கு கன்னி தெய்வம் தான் ஏதாவது துணையா இருக்கணும். அந்த மனநிலை வரணும். ஒன்னா இருக்கிறதுனாலதான் எனக்கு தனியா விளக்கு ஏற்றி வச்சு கும்பிட மனசு இல்லாம நான் விளக்கு வாங்கலை. தனியா கும்பிட ஒரு வழி இருந்து எங்களால கும்பிட முடியும். நீங்க ஒரு வழி சொல்லி முடிஞ்சு என் வீட்டுக்காரர் மனசு மாறினதுக்கு அப்புறம் எங்களுக்காக நீங்க தான் ஒரு விளக்கு, 4 முக விளக்கு வாங்கி தரணும்னா. தெளிவாக பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன். கன்னி தெய்வம் என்பது தனியாக வைத்துத்தான் வழிபட வேண்டும். கன்னி தெய்வத்தின் அருகில் மற்ற தெய்வங்களையோ ஆண் கன்னியையோ வைத்து வழிபடக்கூடாது. நம் முன்னோர்களையும் வைத்து வழிபடக்கூடாது. கன்னி தெய்வத்தின் வழி தனி வழி, அது நூல் வழி. இந்த உலகத்தில் நாம் நடந்து செல்வதற்கு பாதை இருக்கிறது, நம் வீட்டிற்குள் செல்வதற்கு வாசல் இருக்கிறது. எந்த தெய்வம் வந்தாலும் அந்த வாசல்படி வழியாகத்தான் வருகிறது. ஆனால் கன்னி தெய்வம் மட்டும்தான் நூல் கட்டி நூல் மீது நடந்து வருகிறது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு கன்னி தெய்வத்தின் அருமையை நன்கு உணர்ந்ததனால்தான் இந்த அளவிற்கு தெளிவாக உங்களுக்கெல்லாம் விளக்கமாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அதற்காக உங்கள் கணவர் அதை ஏற்றுக்கொள்ளாத வண்ணம் நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் அங்கு வில்லங்கம் வரதான் செய்யும். ஆகவே அவர் அறியாதிருக்கிறார்கள், அறியாமல் கூறுகிறார். கன்னி தெய்வம்னா எல்லாம் ஒன்று தான் என்று கூறுகிறார். அப்போ விநாயகர் கோயில் என்று தனியாக ஏன் வைத்திருக்க வேண்டும்? முத்தாரம்மன் கோயில் என்று தனியாக ஏன் வைத்திருக்க வேண்டும்? இப்படி முருகர் கோயில் என்று தனியாக ஏன் வைத்திருக்க வேண்டும்? ஏசப்பா கோயில் என்று தனியாக ஏன் வைத்திருக்க வேண்டும்? அல்லாவின் தர்கா என்று தனியாக ஏன் வைத்திருக்க வேண்டும்? மசூதி என்று தனியாக ஏன் வைத்திருக்க வேண்டும்? எல்லா தெய்வமும் ஒன்றென்றால் ஒரே இடத்தில் வைத்திருக்கலாமே. அதுதான் கிடையாது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு புராணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கிறது.
அவரவரை அவரவர் போலவே தோன்றி அவரவரின் வழிபாடுகளை அவரவர் சொல்லும் வண்ணம் வழிபட்டு வருவதுதான் சிறப்படையும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பதனால் அதெல்லாம் சொல்வது சுலபம், செய்வது கடினம். ஒரே இடத்தில் அனைத்து தெய்வத்தையும் வைக்க முடியும் என்றால் அது மகிழ்ச்சி அடைவது நான் தான் முதலாக மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைவேன். அப்படி ஒரு கோயில் ஒரு இடத்தில் கட்டிவிடலாம், உலகெங்கும் கட்டிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக அப்படி வந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஏனென்றால் எல்லா தெய்வத்தையும் ஒரே இடத்தில் வைத்து வழிபட்டால் மகிழ்ச்சி தான். அது உலக தெய்வத்திற்கு. உன் உள்வீட்டில் உள்ள உன் கன்னி தெய்வத்தை பிற தெய்வங்களோடு வைக்கலாமா என்று கேட்டால் வைக்கக்கூடாது. சரி, அதை விட்டுவிடலாம். உன் கணவனின் மனம் திருந்த, உன் கணவன் நீ சொல்வதை கேட்க உன் கன்னி தெய்வத்திடமே ஒப்படைத்து விடு. உன் கன்னி தெய்வத்திடமே கேள், அம்மா உன் பிள்ளையை கொஞ்சம் உணரச் செய், அவன் அப்பொழுதுதான் இதை எடுத்து வழிபட வழிவகுப்பான் என்று கூறிப்பார். நிச்சயமாக வழிபிறக்கும். மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நீங்க வாங்கி கொடுக்குற விளக்குல நாங்க ஏற்றி சாமி கும்பிடணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கண்ணா. அவங்களோட அண்ணே வந்து கருப்புசாமி கோயிலுக்கு ரெட்டக்கடை வெட்டுறேன்னு வேண்டி இருந்தாங்க. இப்போ 2-3 மாசம் ஆச்சு நடந்துச்சு. அப்போ கருப்புசாமி கோயிலுக்கு போய் அங்க வெட்டவும் பார்த்தா அங்க வெட்ட முடியல, அங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி வீட்டுக்கு கூட்டு வந்து வெட்டாங்க. அப்பயும் ஆடு வந்து தலையாட்டவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. அது ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தலையாட்டி அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு செய்யவும் 1:30 மணிக்கு மேல ஆச்சு. யாரும் சரியா பசியில எல்லாம் உட்காந்துருந்தாங்க. கோயில்ல கருப்புசாமி கோயில்ல சாமி கும்பிடும்போது 2-3 பேருக்கு சாமி வந்துச்சு. என் வீட்டுக்காருக்கு வந்துச்சு, மச்சாவோட அக்கா அந்த அக்காவுக்கு வந்துச்சு. எல்லாரும் சாமி ஆனாங்க. எனக்கெல்லாம் எதுவும் செய்யாது, என்ன இது வரைக்கும் சாமி ஆனதும் கிடையாது. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சமையல் வந்து லேட்டாக ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, அவங்க எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க, பசியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி நம்ம அந்த அக்கா கிட்ட கூப்பிட்டு நம்ம சொல்லுவோம், அக்கா சமையல் சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லுங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோன்ட்டு நான் அந்த அக்கா கிட்ட போய் சமையல் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கும் போதே எனக்கு சாமி வந்த மாதிரி ரொம்ப கத்தி ஆட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் வெளியே சாதாரணமா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, 50-60 பேருக்கிட்ட. அவங்களுக்கு முன்னாடி நான் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். வந்து திணறு வச்சாங்க, நிப்பாட்ட முடியல, கத்துனேன், ரொம்ப கத்துனேன். என்ன சொல்லனே தெரியல, கத்திக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்னன்னு சொல்லவும் சாப்பாடு லேட் ஆகுது, எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவ்வளவுதான், அதோட நின்றுச்சு. அப்ப எல்லாம் நினைச்சாங்க, நான் இது வரைக்கும் சாமி ஆனதே இல்லையா, அப்பயும் வரும்போது 1 மணிக்கு மேல ஆகவும் அவங்க ஏதோ இந்த பொண்ணு பயந்துருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மனசு சங்கடமாயிடுச்சு. ஐயோ, ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டு இப்படி செஞ்சுட்டோமே, நம்மளை எல்லாரும் பார்த்துட்டாங்களே, அந்த அக்காவுக்கும் சங்கடமாயி போச்சேன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தேன். அன்னைக்கு நைட்டு அங்கதான் தங்கணும். ஆனா மறுநாள் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு சாமி வந்து அவங்க வந்து சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு வந்தது வந்து வேற பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, அவங்களோட குலதெய்வம் தான் வந்துச்சு, அந்த பொண்ணு வேண்டி விரும்பி கும்பிட்டா அது வரும், வேண்டான்னு நினைச்சேன்னா வராம இருந்துக்கும்னு சொன்னாங்க. ஆனா அது என்ன வந்துச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா அது மாதிரி அன்னைக்கு சாமி ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த குழந்தை உருவத்துல கனவு தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் 1 வாரத்துல இருந்து இந்த குழந்தை உருவத்துல 2-3 தடவை கனவு வரவும் தான் இந்த முறை நாங்க பட்டுப்பாவாடை சட்டை எடுத்து வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சோம். பட்டுப்பாவாடை எடுத்து வச்சு கும்பிட ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாவே இருந்துச்சு. ஒரு நாளில நெல் வச்சு அதுக்கு மேல பட்டு பாவாடை வச்சு சிம்பிளா தான் எங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி வச்சு கும்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நம்ம சொல்றத நம்ம வீட்டு ஆளுங்க ஏத்துக்குவாங்களான்னு ஒரு பையன் மனசுக்குள்ளே இருந்திருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க 7 வருஷமா சேலை எடுத்து வச்சு கும்பிட்டுருக்காங்க. திடீர்னு வந்து பட்டுப்பாவாடை தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லும் போது, அதுவும் நம்ம 3வது மருமக, என்னடா இவ சொல்றதே கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சவங்களும் எனக்கு சங்கடமாவே இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு வேண்டுனேன், தாயி நான் கனவுல வந்ததுன்னு சொன்னேன், நீங்க உண்மையா இருக்கீங்க, நீங்க தான் வந்தது உண்மைன்னா அன்னைக்கு யாரு உடம்புலையாவது வந்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு நினைச்சு வேண்டுனேன். ஆனா யார் உடம்புலயும் அன்னைக்கு சாமி வரல, நல்லபடியா கும்பிட்டாச்சு. ஆனா அன்னைக்கு எனக்கு உடம்புல வந்தது என்ன வந்துச்சுன்னு தெரியல, அது சாமி தானா வேற எதுமா ஒண்ணுமே புரியல. அதுக்காக தான் கேட்டேன். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நாங்க தினமும் தண்ணி எடுத்து சாமிக்கு தண்ணி வச்சு கும்பிட்டேன். ஒரு 4 நாள் நடுவுல கும்பிட முடியாம போயிடுச்சு.
தண்ணி எடுத்து வைக்க வேண்டிய வேற நிலம எடுத்து வைக்க முடியாம போனப்ப அந்த அக்கா போன் அடிச்சாங்க. அடிச்சு, அது மச்சான் ஒய்ஃபு, அவங்க போன் அடிச்சு, "பாலட்சுமி, என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு பெரியவங்க வந்து தண்ணி குடுன்னு வீட்டுக்கு கேட்டு வர மாதிரி இருந்துச்சு, நான் தண்ணி கொடுத்தேன்" அப்படின்னாங்க. "அப்படியா? நான் இப்படி தண்ணி வச்சு கும்பிட்டுட்டு இருக்கேன்க்கா. அது நான் கும்பிடுறது அவங்களுக்கு யாருக்கு தெரியாது. நான் 4 நாளா வைக்கல, அதனால உங்க கணவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ" அப்படின்னேன். அப்படின்னாலும் பெரியவங்க ரூபத்துல அவங்க வீட்டுக்கு போகுஞ்சவும், இப்ப நம்ம என்ன கும்பிடுறோன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்கி. மனசு சங்கடமா இருக்கு. நம்ம கன்னி தெய்வம்னு நினைச்சுதான் நான் கும்பிடுறேன். ஆனா அவங்க இதுக்கு முன்னாடி சேலை எடுத்து வச்சு கும்பிட்டுருக்காங்க. நம்ம எந்த கும்பிடுறோம் ஒன்றும் புரியல. கன்னி சாமி இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஆனா கன்னி தெய்வத்தை தான் முறைப்படி எடுத்தாதான் தெரியும். கன்னி சாமி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க வேற ஏதாவது வழி இருக்கா? மகிழ்ச்சியம்மா, உங்களுடைய ஆடியோவை முழுமையாக கேட்டேன். கன்னி தெய்வம் இருப்பதை கண்டுபிடிக்க வேறு ஏதும் வழி இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறீர்கள். நம் பதிவுகளை நீங்கள் முழுமையாக பார்த்தாலே பல வழிகள் இருப்பதை நன்கு அறிவீர்கள். ஆகவே கன்னி தெய்வம் இருப்பதை உணர்வது என்பது மிகவும் மிகவும் சுலபம். அது பெரிய கஷ்டம் இல்லை. பிறகு உங்கள் உடம்புல என்ன வந்துச்சுங்கிறது எனக்கும் தெரியலை. அது அவ்வளோ எளிதாக நான் டக்குன்னு சொல்லிட முடியாது. அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் சும்மா சீன் போடுறதா இருந்தால் தான் சொல்லணும். அதுக்கு இங்கே வேலை இல்லை. வந்தது இருக்கட்டும். கன்னி தெய்வம் இருப்பது நீங்கள் அறிந்ததனால்தான் உங்கள் வீட்டில் வழிபாடு நடத்தியிருக்கிறீர்கள். ஆனால் முறைப்படி எடுத்து வழிபாடு நடத்தினால் அது சிறப்பு. முறைப்படி எடுத்து வழிபட முடியுமா என்பதை பாருங்கள். 1. 2வது, உங்கள் உடம்புல வந்தது உங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மீதும் இந்த அன்னைக்கு சாமி ஆடினாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த இடத்துலையே அந்த சாமி ஆடினவங்கள்டே கேட்கலாமா, வீட்டில் இருக்க கன்னி தெய்வத்தை நாம் வழிபடலாமா, எவ்வாறு வழிபட வேண்டும் என்று கேட்டிருந்தால் ஒருவேளை அந்த தெய்வம் என்னை வழிகாட்டியிருக்கலாம், இல்லையெனில் இவ்வாறு வழிபடு என்று கூறியிருக்கலாமே. ஏன் அதை யோசிக்காமல் விட்டீர்கள்? நீங்கள் அதை யோசித்திருந்தால் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தை வணங்க உங்களுக்கு எளிதாக ஒரு வழி கிடைத்திருக்கும். இருந்தாலும் இனி வழி கிடைத்தாச்சு என்று நினைத்து கொள்ளுங்கள். எப்போ நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்து என்னிடத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்தீர்களோ அப்பொழுதே அந்த கன்னி தெய்வங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். மிக விரைவில் அவர்கள் முழு மனதோடு உன் இல்லத்திற்கு வருகை புரிந்து நல்லதை செய்வார்கள் என்று நம்பிக்கையோடு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். அதனால தானே நான் உங்களை மீட் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறோம். எல்லாருமே குடும்பத்தோட வந்து அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தனியாக எடுத்து வச்சு கும்பிடணும். அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். நாங்கள் விருதுநகர் சைடு, நீங்கள் மதுரை பக்கம் வந்தால் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை பார்க்க தயாராக இருக்கோம்னா ஒரு தெளிவு கொடுங்க. தெளிவு இல்லாமல் கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கோம் நாங்கள் எல்லாம். கண்டிப்பாக மதுரை பக்கம் வரும்பொழுது உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுதுதான் சென்னை பக்கம் சென்று சில குடும்பங்களை சந்தித்து வந்தேன். மீண்டும் மதுரை பக்கம் வரக்கூடிய நேரம் வரும்பொழுது எனக்கும் நேரம் இருந்தால் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தின் ஒத்துழைப்போடு, அந்த கன்னி தெய்வத்தின் விருப்பத்தோடு உங்களை சந்திப்பேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். வணக்கம் அண்ணா, நான் மதுரையிலேருந்து சித்ரா பேசுகிறேங்கண்ணா. நமது கன்னி தெய்வங்கள் துணை அண்ணா. அருமை அண்ணா, நீங்கள் செய்த உதவிகள் திருவிழாக்களும் அருமை அருமை அண்ணா. ஒரு 100 ரூபாய் செஞ்சாலே அவங்ககிட்ட இருந்து பல மடங்கு உதவி எதிர்பார்க்கிற இந்த உலகத்துல எந்த ஒரு பலனும் எதிர்பாராம கன்னி தெய்வங்களுக்காகவும் கன்னி தெய்வ உறவுகளுக்காக மட்டுமே நடத்துற இந்த உதவிகளும் திருவிழாவும் மிக மிக அருமை அண்ணா. உங்களுக்கு இன்னும் நிறைய ஆயுளை கொடுத்து நமது அத்தைகள் இன்னும் நிறைய உதவிகள் செய்ய உங்களுக்கு ஆயுளையும் செல்வங்களையும் கொடுக்க மனதார வேண்டிக்கிறேங்கண்ணா. மகிழ்ச்சி அம்மா. ஆடி 30 என்பது நம் கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவருக்குமே தெரியும். நன்கொடை பெறாத ஒரு திருவிழா. ஜாதி மதங்கள் அரசியல் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு திருவிழா. ஏழை பணக்காரன் என்ற எண்ணங்கள் இல்லாத ஒரு திருவிழா. வந்தோரை வாழ வைக்கும் தெய்வம் அத்தைகளின் திருவிழா. இங்கே வருகை புரியும் அனைத்து உறவுகளும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே வருகை தந்து எனக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா என்று கேட்டு வேலைகளை செய்கிறார்கள். அத்தைகளின் ஆசியையும் பெறுகிறார்கள். நிச்சயமாக இந்த திருவிழா இன்னும் பல மடங்கு உயரும். அந்த உயர்வுக்கு எனக்கு அத்தைகள் வழி கொடுப்பார்கள். நல்ல வியாபாரத்தை கொடுப்பார்கள், வருமானத்தை கொடுப்பார்கள். ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று உறுதியாக சொல்லிக்கொண்டு உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நம் திருவிழாவை பார்த்து மிக மனதார நீங்கள் வாழ்த்தினீர்கள். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வமே துணை.